ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன்ல ஒரு சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி தான் பண்ண போறோம். டின்னர்னா நம்ம இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் பண்ணுவோம். ஆனால் நான் வந்து டின்னருக்கு பண்ண போறேன். என்னன்னா வெண்பொங்கல் பண்ண போறேன். ரொம்ப ஈஸியான ஒரு வெண்பொங்கல் தான். அது ஒரு சில டிப்ஸோட உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். இன்னைக்கு நாங்கள் வந்து வெளியில போயிருந்தோம். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் அவங்க இருக்காங்க இல்லைங்க, அவங்க பொண்ணுக்கு மேரேஜ் இருந்துச்சு, அதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம பிரியா மேரேஜ் இருந்ததுனால என்னால் அங்கே வந்து போக முடியல. அதனால கறி விருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் இன்னைக்கு நான், மாமா, அஸ்பெக், அப்புறம் சிவா, வளரம்மா எல்லாரும் போயிட்டு வந்திருந்தோம். போயிட்டு இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி வந்தோம். ஏன்னா போயிட்டு சீக்கிரம் ஒரு 2 மணிக்கெலாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனாலும் இப்போ வர வழியில் கொஞ்சம் வேலை இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் 7 மணி ஆயிடுச்சு. இதை தான் சரி நைட் டின்னர் என்ன பண்ணணும் அப்படின்னா சரி ஈஸியாக செஞ்சிடலாம், பொங்கல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம். இந்த படியில் 3/4 படி அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/4 படி அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். இதை கழுவிட்டு ஊற வச்சுருவோம். ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன், வெள்ளை ரவை. இந்த தண்ணியை வடிச்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த படியில் ஒரு படிக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை விட அதிகமாக சேர்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டலோட வெண்பொங்கல் வந்து ரொம்ப கொழகொழப்பாக நல்லாயிருக்கும் பார்த்திங்களா. அதில் கொஞ்சம் ரவையும் சேர்த்துக்கிறதுனால தான் அது நல்லா கொழகொழப்பாக இருக்குது. இதில் அரிசியும் பருப்பும் கரெக்டாக இதில் ஒரு படி சேர்த்தோம், அதில் தண்ணி 3 படி ஊற்றிருக்கேன். உப்பு சேர்த்துடலாம். அடுத்து எண்ணெய். நான் வந்து எண்ணெய் ஊற்றுறேன், நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய் சேர்த்துக்கலாம். 4லேருந்து ஒரு 5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். பொங்கல் எதுக்காக செஞ்சேன் அப்படின்னா சாம்பார் வந்து இருக்கிறதுனால நான் வந்து பொங்கல் செஞ்சுட்டேன். அதனால தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பொங்கல் செஞ்சுட்டேன். சாம்பார் இருக்குது, அதை வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொங்கல் வந்து பண்ணிட்டோம். அது விசில் வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பிரியா மேரேஜ் எல்லாம் February 2, 3 இந்த மாதிரி மேரேஜ் இருந்தது. நாங்கள் 2ஆம் தேதி காலையிலே கிளம்பி போயிட்டோம். அங்கே ரிசப்ஷன் 2ஆம் தேதி இருந்தது, அப்புறம் 3ஆம் தேதி முகூர்த்தம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு நைட் 8 ஆயிடுச்சு. இந்த மாதிரி மேரேஜில் வந்து நிறைய இதெல்லாம் நடந்துச்சு. அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோலாம் அடுத்தடுத்து வந்து நாங்கள் போடுறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து பிரியா வந்து மறு வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போயிருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோம் 2 நாள். அந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஈரோடு அம்மாச்சி சமையல் சேனலில் இருக்காங்களா, அந்த சிஸ்டர் வந்து இந்த மாதிரி விருந்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் போயிட்டு வந்துட்டோம். அவங்க கல்யாணத்துக்கு ஏன் நம்ம போக முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பிரியாவுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோமோ, நலங்குலேருந்து நிச்சயதார்த்தம், அப்புறம் ரிசப்ஷன், முகூர்த்த டைம் எல்லாம் எப்படி நம்ம கரெக்டாக பிளான் பண்ணோம் அதே டைம் அவங்களும் எல்லா விசேஷமுமே வச்சுருந்தாங்க. அதனால தான் நம்மளால் போக முடியல. இன்னொன்று அப்புறம் என்னென்னா நம்ம ஹேமாஸ் கிச்சன் சிஸ்டர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டு கல்யாணத்துக்கும் நம்ம போக முடியல. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிரியாவுக்கு வந்து மேரேஜுக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போகணும், முகூர்த்த சாரியெல்லாம் எடுக்க போகணும்னு சொல்லிட்டு அந்த இதுக்கும் போக முடியல. அதுக்கு வாரம் பார்த்தீங்கன்னா அம்மா சமையல் அம்மா வீட்டில் இருந்து ரமேஷுக்கு ரிசப்ஷன் சொல்லிட்டு அதுக்கும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் வந்து பிரியாவுக்கு வந்து பூ வைக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு விசேஷத்துலையும் ஒவ்வொன்று இப்படி இருந்ததுனால சரி போக முடியல. ஏன்னா இங்கே பிரியாவுக்கு வந்து நம்ம தான் இங்கே இருக்கோம், கோயம்புத்தூரில் நம்ம தான் இருக்கோம், நம்ம எங்கேயும் போயிட முடியாது இல்லையா. அதனால் அந்த விசேஷம் எதுக்கும் போகல. சென்னைக்கு போகிறப்போ 2 வீட்டுக்குமே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். அது வந்து அப்போ போகிறப்ப சென்னைக்கு போகிறப்போ அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துடலாம். இப்போ இவங்க வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம். சரி ஈரோடு நம்ம வந்து பெருந்துறை வந்து ரொம்ப பக்கம் தான், நம்ம கோயம்புத்தூர்லேருந்து 1.5 மணி நேரம் ட்ராவல். அதனால் போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டு வர்றதுக்கு ஆயிடுச்சு 7 மணி. வர வழியில் ஒரு சில வேலைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் போச்சு. அதில் ஒரு சில ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு இடையில காட்டுறேன் பாருங்கள். இப்போ பொங்கல் வந்து விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. அது ஸ்டீம் இறங்கினதுமே நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். பொங்கல் பாருங்கள் நல்லா கொழப்பாக வெந்திருக்கு. இப்போ நம்ம தாளித்து ஊற்றிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றுறேன். உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் சீரகமும் 1/4 ஸ்பூன் மிளகும் சேர்த்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, முந்திரி பருப்பு. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது பொங்கலில் ஊற்றிடுவோம்.
சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு வெண்பொங்கல் செஞ்சு முடிச்சாச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.